வணக்கம் சொந்தங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எங்கே லோடு ஏற்றிருக்கோன்னா, எப்போவுமே உங்களுக்கு தெரியும் நம்ம சென்னையில் தான் லோடு ஏற்றி ஏதாவது பக்கம் போவோம். ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையவே கிடையாது. நம்ம சென்னையில் லோடு ஏற்றல. அது என்ன ஏதுன்றதை உடனே சொல்ல மாட்டேன். இப்போ தான் நாங்கள் கம்பெனி வந்தோம், லோடு ஏற்றுறோம். இதை கொஞ்சம் கொஞ்சம் போக 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 இப்போ எங்கே லோடு ஏற்றிருக்கேன், எவ்வளோக்கு லோடு ஏற்றிருக்கேன், எங்கே போகிறேன், என்னென்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது, இப்போ இருக்கிற இடத்துல இருந்து இங்கே போக எவ்வளோ உடனே ரிவீல் பண்ண மாட்டேன். வாய் வரைக்கும் வருது, ஆனால் ரிவீல் பண்ண மாட்டேன். வெயிட் பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன், மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். The next day. எங்கள் லோடு சொன்னது பார்த்தீங்கன்னா நேற்று 12:30 மணிக்கு சொன்னாங்க. சரி, நாங்களும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு இடத்துல ரோடு போடுறாங்க. அந்த ரோடை டைவர்ட் பண்ணி விட்டு ஒன் வே ரோடாக மாதிரி மாற்றுவாங்க. அதுலேயே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போயிடுச்சு எங்களுக்கு. நல்லா நோட்டீஸ் பண்ணிங்க. 12:30 மணிக்கு லோடு சொன்னாங்க. சரி, 12 மணிக்கு லோடு சொன்னாங்க. 12:30க்கு ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறேன். இதில் 20 நிமிஷம் ஆச்சா? ஓகே, இவங்க ஆஃபீஸ்காரங்க ஒரு ரூட் சொன்னாங்க. மேப்பில் காமிச்சிது. டேரெக்டாக நேராக போனால் டாமன் போகிறதுக்கு எனக்கு நான் இருக்கிற ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் பக்கம் தானே வச்சுக்கோங்களேன், ஒரு 10 கிலோமீட்ரு. ஆனால் அந்த பக்கம் போக முடியாது, ரோடு போடுறாங்க. அங்கேயும் ரோடு போடுறாங்க. ரோடோ பாலமோ சம்திங் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அங்கே டேக் டைவர்ஷன் தான் அது. சரி, ஓகே, அங்கேருந்து வேறு ரூட்டுக்கு சொன்னாங்களேன்ட்டு அவங்க ஆஃபீஸ்காரங்களும் ஒரு ரூட்டு சொன்னாங்க. அதில் போகலாம் அப்படின்ட்டு மாற்றி கிளம்பிட்டோம். அந்த ரூட்டுக்கு போனால் ஓகேவா இருந்தது. இவங்களே என்ன பண்ணுவாங்க, பேப்பரில் நோட் பண்ணி, அது எப்படின்னா இந்த தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேப்பரில் நோட் பண்ணி ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் போட்டு கொடுப்பாங்க. அவங்கள ஒரு மேப் மாதிரி ஒன்று போட்டு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இங்கே இருக்க டிரைவர்களுக்கு ரூட் சொல்லணும் அப்படின்றதுக்காக. இங்கே கைடு அந்த மாதிரி, இந்த ஆஃபீஸில் கைடு அந்த மாதிரி யாரும் கிடையாது பெருசாக. அதனால் அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. சரி, அவங்க சொன்ன மாதிரி ஒரு 3 பாலம் சொன்னாங்க. 3வது பாலம் தாண்டிட்டோம். இப்போ நீங்கள் இதை நைட் விஷுவலில் பார்ப்பீங்க. அந்த 3வது பாலம் தானோடனே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக வண்டிக்கெலாம் நிற்கிது. நாங்கள் டிராஃபிக்கு, அங்கேயே டிராஃபிக், இதுக்கோ வண்டி நிற்கிது அப்படின்னு நினச்சி நாங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டோம். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது நாங்கள் போகிற ரூட்டுக்கு தான் அந்த வண்டி திரும்புதுன்னு. அந்த ரோடு லாஸ்ட் எண்டு வரைக்கும் போயிட்டோம். அதாவது அந்த லெஃப்ட் திரும்ப வரைக்கும் போயிட்டோம். போனால் அது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் சென்ட்ரல் ட்ராக்லேயே போயிட்டுருக்குறோம். லெஃப்ட்டில் வண்டிக்கு நிற்கிது, நம்ம சென்டராக போயிடலாம். இன்னும் 800 மீட்டர் தானே, 1 கிலோமீட்டர் தானே. 1 கிலோமீட்டர் வந்து நாங்கள் பேசிட்டு போயிட்டுருக்கோம். தாண்டிட்டோம். கரெக்டாக போய் பார்க்குறோம். நாங்கள் அந்த லெஃப்ட்டில் நின்றுன்னு சொன்னோம்ல டிராஃபிக்கு, அந்த ரோடு தான், சாரி, லெஃப்ட் ட்ராக்கில் நின்ன ரோடு தான் போய் லெஃப்ட்டில் திரும்புறது போல். இது எனக்கு தெரியல. அங்கே கிட்ட போய் பார்க்குறோம், அந்த வண்டிக்கு ஃபுல்லாக நிற்கிது. அவ்வளோதான். அவங்க போலீஸ் வேறு இருக்காப்புல, வண்டி விட மாட்டேன், வண்டி திருப்பிட்டு போ அப்படின்ட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது, எங்கே திருப்பிட்டு போகிறது? மறுபடியும் வா, யூட்டர்ன் போடு. போய் ஒரு 3 கிலோமீட்டர் போய் யூட்டர்ன் போட்டுன்னு மறுபடியும் 2 கிலோமீட்டர், மொத்தமாக 5 கிலோமீட்டர் போய் யூட்டர்ன் போட்டு 5 கிலோமீட்டர் யூட்டர்ன் போட்டு வந்துட்டோம். வந்துட்டா மறுபடியும் அந்த 1 கிலோமீட்டர்லேருந்து லெஃப்ட்லேயே நிற்கணும் டிராஃபிக்கில். 2 கிலோமீட்டர் நின்னாங்க அதில். சாரி, 1 கிலோமீட்டரு. அந்த 1 கிலோமீட்டரில் ஒரு 50 மீட்டர் தான் போவோம், வண்டிங்க நின்றோம். கிட்டத்தட்ட காலவர் 20 நிமிஷம் ஒரு 50 மீட்டருக்கும். நாங்கள் எத்தனை மணிக்கு, 1 மணிக்கு அந்த டிராஃபிக்கில் நின்னோம். சரியா? அந்த 1 மணிக்கு நின்று 3:30 மணிக்கு தான் அந்த டிராஃபிக்லேருந்து அவுட் ஆகணும். நம்புவீங்களா? சத்தியமான உண்மை இது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று தெரியுது பாருங்கள். இந்த ட்ராக் வழியாக தான் வண்டிங்க போகணும். ஆக்சுவலாக நான் இருக்கிற ரோடும் பக்கத்தில் சர்வீஸ் ரோடு. அதனால் என்ன ஆச்சுன்னா 2 வண்டிங்களும் ஒன்றா சேர்றதுனால பயங்கரமாக டிராஃபிக் ஆகிடுச்சு. நொந்துட்டோம். ஆனால் நைட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரோம், ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. ஆனால் அது யாருக்கு இந்த ரோடு? இப்போ ஏன் இதை நான் இவ்வளோ எடுத்து வச்சு சொல்கிறேன்னா, எங்களுக்கு நேற்று சனிக்கிழமை, நாங்கள் லோடு ஏற்றின அன்றைக்கி சனிக்கிழமை ஆஃபீஸ் மூடுவாங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் பயம். சாரி, கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதோட திங்கக்கிழமை தான். அப்புறம் திங்கக்கிழமை ஏற்றிட்டா இதுக்கு மேலே இன்னொரு லோடு ஒன்று போடணும். இதை தாண்டி நான் இன்னும் எங்கே லோடு ஏற்றிருக்கேன், ஏது லோடு ஏற்றிருக்கேன் நான் இப்போ வரைக்கும் சொல்லலை. அப்படி தானே? ஆக்சுவலாக எங்கே லோடு ஏற்றிருக்கேன்னா, நான் வாப்பியில் இருக்கேன், குஜராத் வாப்பியில் இருக்கேன். நான் எங்கேருந்து வந்தேன் அப்படின்னா, பொள்ளாச்சியிலேருந்து மும்பை வந்தேன். ஓகேங்களா? அது போட முடியாதனால அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல. அது இல்லாமல் கொஞ்சம் நான் அதில் டைமிங் லோடுன்றனால பெருசாக எனக்கு ஃபோக்கஸாக இருந்தது தவிர, இது மேலே எனக்கு பெருசாக வீடியோ எடுத்து பண்ணணும் அப்படின்ற அதுக்கான டைம் கிடைக்கல. அதனால் அதை விட்டுட்டேங்க. சரி, இங்கேருந்து ரிட்டர்ன் போவோம்ல, இதில் ஒரு உண்மையாக சொல்கிறேன், இதில்
12 டன்னுக்கு ப்ராஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. இந்த நான் இப்போ தான் நான் வந்திருக்கேன். ஆனால் சின்ன வண்டிகளுக்கு நிறைய ஓன் கம் டிரைவராக இருந்தால் ப்ராஃபிட் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே லோடு ஓரளவுக்கு ஓகேவாக போடுறாங்க. எல்லா ஆஃபீஸ்லையும் இருக்கிற மாதிரி தான் ஆஸ் யூஸ்வல் கிராசிங் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதையும் நான் உங்களுக்கு கணக்கு இது வரும்போது, அதாவது அவங்க ரிசிப்ட் போட்டு தருவாங்க, அது உங்களுக்கு கணக்கு இதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த ஒரு மெயின் லோடு ஏற்றிட்டாங்கன்னா ஒரு பார்ட் லோடெலாம் ஒரு ரேட்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணி ஏற்றுவாங்க இந்த பக்கம். அதனால் ஓகேவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதை நான் காட்டுறேன் பாருங்கள் என்ன ஏதுன்னு. இப்போ என்னென்னா, இன்றைக்கி நான் ஞாயிற்றுக்கிழமை நேற்று ஃபுல் லோடு ஏற்றிட்டோம். இன்றைக்கி பார்ட் லோட் சொன்னாலும் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுக்காக சமையல் ஒர்க் நடக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இந்த இதில் நானே கற்றுக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த பக்கம் நடந்த சில பல சம்பவங்கள்லாம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு இருக்கிறேன். இதுக்காக தான் மறுபடியும் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்படியே என் கூட ட்ராவல் ஆகுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பில்லு பார்த்தீங்களா, மொத்தம் 6 டன் இருக்குது. வண்டியில் ஒரு 4 டன்னு கிட்டத்தட்ட 11 டன் பக்கம் லோட் ஆகிடுச்சு. ஆனால் ஓனர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல.